அவர் வந்து பழையவர்களுக்கும் வன்னியர்களுக்கும் ஒரு அன்பு பாடமாக அண்ணன் சிவசங்கர் அவர்கள் இருக்கிறார். அவருடைய பெயரை களங்கப்படுத்துவதற்காகத்தான் பெரம்பலூர் இருக்கக்கூடிய ஒரு தரப்பு திமுக வந்து குன்னத்தில் வந்து பிரச்சனை செஞ்சாங்க. அப்போ இதில் என்ன தெரியுதுன்னா, திமுக அமைச்சாலும் சரி, டிவிக்கு அமைச்சாலும் சரி, டிஎம்கே அமைச்சாலும் சரி, தேமுதிக அமைச்சாலும் சரி, பாமக அமைச்சாலும் சரி, விசிக்கு அமைச்சாலும் சரி, யார் அமைச்சாலும் கூட்டணி ஆட்சி தான் அமையும். இதுக்கு வழிவகுத்துட்டவர் எங்களோட மகத்தான் தவிர எழுச்சி தமிழர்கள் தான். அப்போ விசிகாவுக்கும் திமுகவுக்கும் ஒரு பிரச்சனை இருக்கு. சிவசங்கர் பேர் வந்து அப்படி கட்டப்பேராக்கணும், சிவசங்கர் வந்து அடுத்த லெவல் கொண்டுட்டு போகக்கூடாதுங்கிறது வந்து வேறு சில நபர்கள் வந்து அது வந்து திட்டமிட்டு செய்கிற சதிதான். அது யார் நமக்கு தெரியல. அது வந்து திமுக தலைமை தான் அது யார் என்று கண்டறிந்து அவங்க மீது நடவடிக்கை எடுக்கணும். தலைவர் எந்த முடிவு எடுத்தாலும் அந்த முடிவுக்கு நாங்கள் உள்ளபடி கட்டுப்படுவோம். அப்படிதான் சிறுத்தைகள் இந்த நாள் வரையும், ஆதி காலத்திலிருந்து இந்த நாள் வரையும் எங்கள் தலைவர் என்ன சொல்றாரோ அதுபடி தான் நாங்கள் கேட்டு நடக்கிறோம். அதனால எங்களுடைய உணர்வுகளை தலைவர் புரிந்து கொள்வார், தலைவருடைய உணர்வுகளை நாங்கள் புரிந்து கொள்வோம். அந்த அடிப்படையில் நாங்கள் ஆனால் தலைவர் அழகாக சொல்லியிருக்காரு, திமுக கூட்டணி நாங்கள் இல்லை, தாவக கூட்டணி நாங்கள் இல்லை, நாங்கள் நடுநிலையாக இருக்கிறோம். கூட்டணிங்கிறது என்ன, தேர்தல் சமயத்துக்கு அந்த நேரம் கூட்டணி, மற்ற நேரம் கூட்டணி கிடையாது. அது வந்து உறவு தான், ஒரு நல்ல நட்பின் அடிப்படையில் தான். அப்போ தேர்தல் வர நேரத்தில் மட்டும் எங்கள் தலைவர் அறிவிப்பார். அதனால் வந்து இப்போ நாங்கள் அமைச்சர் நாங்கள் இடப்பட்டிருக்கிறோம், அது கூட்டணியாக மாறுமாங்கிறது எங்கள் தலைவர் தான் அதை வந்து சொல்லணும். அதனால் வந்து நாங்கள் திமுக கூட்டணி இருக்கிறோமோ இல்லையாங்கிறது எங்கள் தலைவர் தெளிவாக சொல்லிட்டார். இப்போதைக்கு நாங்கள் எந்த கூட்டணியுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டார். ஆனால் நாங்கள் தாவேக்காக நாங்கள் போகிறோமாங்கிறது வந்து எங்கள் தலைவர் தான் அது முடிவு எடுக்கணும். ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நேர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு தொழிலாளர் விடுதலை முன்னணி மாநில பொதுச் செயலாளரான திரு இசை அமுதன் அவர்கள் நினைச்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். விடுதலை சிறுத்தைகள், திமுக இந்த இரு கட்சிகளும் தேர்தலுக்கு முந்தான நாள் வரைக்குமே வந்து நல்ல ஒரு நட்புறவில் வந்து இருந்தாங்க. இப்போ இரு கட்சிகளுக்கும் இடையே ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வந்து ஏற்பட்டிருக்கு. அதை நம்ம குன்னூர்லேயே பார்த்துருக்கோம். இந்த பிரச்சனை அப்படிங்கிறது தற்காலிக பிரச்சனையா, இல்லை இதுக்கப்புறம் தொடரப்போகுதா, இல்லை பிரச்சனை தான் என்ன? இல்லை, இது பிரச்சனைங்கிறது வந்து திமுகவுக்கும் விசிகாவும் நடக்கிற இது பிரச்சனையாக நான் பார்க்கல. இந்த பிரச்சனை கூட ஒரு தற்காலிக பிரச்சனை தான் நான் எதிர்பார்க்குறேன். ஏன் சொல்கிறேன்னா, எங்கள் கட்சிகள் மீது சில வன்முறை தாக்குதல் நடத்தினாங்க. அது உள்ளபடியே கண்டனக்குரிய செயல் தான். ஆனால் அது என்ன நடந்துச்சு நம்ம யோசிக்க ஆரம்பிக்கணும், அதில் பார்க்க ஆரம்பிச்சிருக்கணும். ஏன்னா பெரம்பலூரில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் ஆர்ப்பாட்டம் செஞ்சப்போ வந்து பெரம்பலூர் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் யாருமே திமுக நிர்வாகிகள் எதுவுமே எதிர்ப்பு தெரிவிக்கலை. ஆனால் குன்னத்தில் வந்து அண்ணன் சிவசங்கரன் அவர்கள் வந்து அமைச்சராக இருந்தார், இப்போ சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். அவர் வந்து பழையவர்களுக்கும் வன்னியர்களுக்கும் ஒரு அன்பு பாடமாக அண்ணன் சிவசங்கர் அவர்கள் இருக்கிறார். அவருடைய பெயரை களங்கப்படுத்துவதற்காகத்தான் பெரம்பலூர் இருக்கக்கூடிய ஒரு தரப்பு திமுக வந்து குன்னத்தில் வந்து பிரச்சனை செஞ்சாங்க. அப்போ இதில் என்ன தெரியுதுன்னா, பெரம்பலூர் நடக்கும்போது அவங்க ஏதாவது ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க, எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கல. ஆனால் அண்ணன் சிவசங்கரன் அவர்கள் வந்து அந்த தொகுதியில் வந்து நன்றி சொல்லி வந்துட்டு இருக்காரு, குன்னம் பகுதியில் வந்து நன்றி சொல்லிட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் வந்து திமுக பெயரில் வந்து ஒரு சில சாதியவாதிகள் வந்து விசிகா மீது வந்து தேவையற்ற சொற்களை பயன்படுத்துங்கிறது வந்து இது வந்து எங்களுக்கும் வன்னியர்களுக்கும் இருக்க ஒரு உறவை வந்து முறிக்கிறாங்க. ஒன்று. ரெண்டாவது வந்து அண்ணன் சிவசங்கரன் மீது இருக்கக்கூடிய வன்மத்தை தான் இது வந்து நாங்கள் அதை பார்க்குறோம். இது வந்து ஒரு விசிகா ஒரு போர்வை எடுத்துட்டு அண்ணன் சிவசங்கரன் அவர்களுக்கு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு தீர்வாகத்தான் இதை நான் பார்க்குறேன். நான் இப்போ திமுகவுக்கும் விசிகாவுக்கும் உண்டான அந்த கூட்டணி உறவு அப்படிங்கிறது வந்து சுமூகமாக இருக்கா? கூட்டணி சுமூகமாக இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது. நல்ல உண்மையான ஒரு அன்பு சுமூகமாக இருக்குது. கூட்டணி உள்ளபடி இருக்கா இல்லையான்னு உள்ளபடி தெரியாது. ஆனால் அது வந்து எங்கள் தலைவர் அவர் தான் அறிவிக்கணும். ஆனால் ஒரு நல்ல முறையில் நல்ல அன்பு, ஒரு ஆழமான அன்பு எங்களுக்கும் திமுகவுக்கும் இருக்குது. அந்த அன்பு யாருக்குன்னா எங்கள் தலைவர் மீது
அண்ணன் தளபதி அவர்களுக்கும் இருக்கு, தளபதி மீதும் எங்களுடைய தலைவர் அவர்களுக்கும் இருக்கு. அது எங்களுடைய அன்பு பலமா இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். 2 தலைவருக்குமே உண்மையான அன்பு இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த பார்வையில நான் பார்த்துட்டு இருக்கேன் நான். ஆனா இருக்கக்கூடிய திமுக இருக்கக்கூடிய ஒரு சில நபர்கள் வந்து இது எப்படியாவது வந்து ஒரு அரசியல் ஆக்கணும், ஒரு ஆதாயம் தேடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா திமுக தலைமையை வந்து என்னுடைய தலைவர் மீது நிறைய பற்று வச்சிருக்காங்க, நிறைய அன்பு வச்சுக்கிறாங்க, ஒரு நல்ல ஒரு அறத்தோட பாக்குறாங்க. அதே மாதிரி எங்க தலைவர் அவர்களும் திமுக இருக்கக்கூடிய தொண்டர்களை, திமுக இருக்கக்கூடிய தோழர்களே, அண்ணன் தளபதியாக இருக்கட்டும், அண்ணன் உதயநிதியாக இருக்கட்டும், அவர்கள் வந்து ஒரு அறத்தோடு ஒரு நல்ல வழியில் தான் எங்க தலைவர் அவரும் பாக்குறாரு. இப்படி இருந்தும் என்ன பிரச்சனை? சின்ன சின்ன ஒரு மோட்டிவேஷன் தான். என்னன்னா பெரம்பலூர் பொறுத்தவரைக்கும் வந்து பெரிய ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கு. பெரம்பலூர்ல ஒரு சாதியவாதிகள் வந்து ஒரு பிரச்சனை பெரம்பலூர்ல இருக்கு. இதுல யாரு பெரிய ஆளு யாரு சின்ன ஆளுங்கிறது ஒரு விஷயம். சிவசங்கரன் வந்து அமைச்சரா ஆகுறதுக்கு வந்து ஒரு தரப்பு வந்து விரும்பல. எந்த சிவசங்கர்? போக்குவரத்து துறை முன்னாள் போக்குவரத்துறை அமைச்சர் அண்ணன் சிவசங்கர் வந்து போக்குவரத்துறை அமைச்சர் ஆகுறது வந்து ஒரு தரப்பு திமுக வந்து விரும்பல. என்ன சமுதாயம் சிவசங்கர் அவர்? சிவசங்கரன் வந்து வன்னியர் சமுதாயம். ஆனா அவர் வந்து வன்னியர்களுக்கும் பறையர்களுக்கும் நல்ல இணக்கமாக இருக்கிறார். வன்னியர்களுக்கும் பறையர்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா வேற சாதிகள் வந்து அதை வந்து சிவசங்கரனை ஏத்துக்கல. அதனால வந்து இது வந்து சிவசங்கர் பேர் வந்து எப்படி கட்டப்பேராக்கணும், சிவசங்கர் வந்து அடுத்த லெவல் கொண்டுட்டு போகக்கூடாதுங்கிறது வந்து வேறு சில நபர்கள் வந்து அது வந்து திட்டமிட்டு செய்யற சதிதான். அது யார் நமக்கு தெரியல. அது வந்து திமுக தலைமை தான் அது யார் என்று கண்டறிந்து அவங்க மீது நடவடிக்கை எடுக்கணும். இவ்வளவு பிரச்சனை நடக்குது, திமுக தலைமையா இன்னும் நடவடிக்கை எடுக்கல, அந்த விஷயம் வந்து இன்னும் வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கல அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்ல? கண்டிப்பா அது எங்க தலைவர் நாலேஜுக்கு வந்துருச்சு. எங்க தலைவர் உடனே வந்து ஒரு நேரடியாக பேசிட்டாரு. அது மாவட்ட செயலர் 2 பேர்த்தையும் வர சொல்லிட்டாரு. பெரம்பலூர் இருக்கக்கூடிய மாவட்ட செயலர் வர சொல்லியிருக்காரு, குன்னத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலர் வர சொல்லி என்ன தகவல் மூலியமா டீல் கேட்டுக்கிட்டாரு, பேசிட்டாரு. ஆனா திமுக ஏன் என்ன கேட்கலங்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆனா அது வந்து அண்ணன் தளபதி அவர்கள் கேட்பாருங்க, கேட்டு அதுக்கு உரிய நடவடிக்கை எடுப்பாங்கிறது தான் நம்மளுடைய நாங்க சிறுத்தலா இருந்து நாங்க எதிர்பார்க்கிறோம். ஏன்னா கூட்டணி இன்னும் முறிவு பத்தி எங்க தலைவர் எதுவுமே பேசல. நாங்க வந்து திமுக கூட்டணியிலிருந்து ஜெயிச்சுதான் நாங்க வந்து ஒரு ஆதரவு தான் நம்ம கொடுத்துருக்கோம். அதனால நாங்க வந்து இதை மேற்கொண்டு இந்த கலவரம் இல்லாம நகராம இதை கொண்டுட்டு போறதுக்கு வந்து அண்ணன் தளபதி அவர் கையில தான் இருக்கு. இது ஆமா. இப்போ இதுக்கப்புறம் உங்களுக்கு உண்டான அந்த கூட்டணி அப்படிங்கிறது தொடருமா? திமுக விசிக கூட்டணி இல்ல, அது வந்து ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறிதான். என்னன்னா அது தலைவர் தான் முடிவு எடுக்கணும். ஏன்னா தொண்டர்களுக்கு என்ன முடிவுன்னு ஓரளவு எங்களுக்கு தெரியும். ஆனா தொண்டர்கள் என்ன முடிவு எடுத்திருக்காங்க? தொண்டர்களுக்கு வந்து இவ்வளவு தூரம் எங்கள் மீது வந்து தாக்குதல் பண்ணியிருக்கிறாங்க, இவ்வளவு தூரம் வன்முறை பண்ணியிருக்கிறாங்க, அப்படி ஒரு பெரிய ஒரு சொல்லாடல் வந்து தொண்டர்கள் மத்தியில் இருக்கு. ஆனா அது தலைவர் வந்து அது வந்து எந்த வகையில் வந்து கையாளுறது தான் ஒரு ஒரு விடையா இருக்கு. அது வந்து தலைவர் எந்த முடிவு எடுத்தாலும் அந்த முடிவுக்கு நாங்கள் உள்ளபடி கட்டுப்படுவோம். அப்படிதான் சிறுத்தைகள் இந்த நாள் வரையும், ஆதி காலத்துல இருந்து இந்த நாள் வரையும் எங்க தலைவர் என்ன சொல்றாரோ அதுபடி தான் நாங்கள் கேட்டு நடக்கிறோம். அதனால எங்களுடைய உணர்வுகளை தலைவர் புரிந்து கொள்வார், தலைவருடைய உணர்வுகளை நாங்கள் புரிந்து கொள்வோம். அந்த அடிப்படையில் நாங்கள் எங்களுடைய கட்சி பணியில் நாங்கள் செஞ்சுட்டே இருக்கோம். நாங்கள் எங்கள் பணியில் கட்சி பணி செஞ்சுட்டே இருக்கோம். நாங்கள் இல்லை, இப்போ ஏற்கனவே பாமக அன்புமணி அவர்கள்ட்ட ஒரு இன்டர்வியூவில் கேட்டிருப்பாங்க, உங்களுக்கும் திருமாவளவனுக்கும் முரண் ஏற்படுறது எந்த இடத்துல அப்படின்னு சொல்லி வந்து கேட்டாங்க. அதுக்கு கலைஞர் அவர்கள் தான் காரணம். ஏன்னா நாங்கள் 2 பேரும் சேர்ந்துட்டா அவருக்கு வேலை இல்லாமல் போயிடும் அப்படிங்கிறதுனால தான் எங்களுக்கும் திருமாவளவன் அவர்களுக்கும் அந்த முரணை வந்து ஏற்படுத்தினாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருந்தார். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பெருவாரியான ஒரு சமுதாயத்தினுடைய ஒரு அங்கமாக இருக்கிறது வந்து ராமதாஸ் ஐயா அவர்களும் அன்புமணி ஐயா அவர்களும் வன்னியர் சமுதாயத்தினுடைய ஒரு தலைமை அப்படிங்கிற ஒரு பொறுப்பில் வந்து இருக்காங்க. அதே மாதிரி தலித் சமுதாயத்தினுடைய ஒரு தலைமை அப்படிங்கிற ஒரு பொறுப்பில் வந்து திருமா அவர்கள் வந்து இருக்காங்க. இவங்க 2 பேரும் இணைஞ்சிட்டா அவங்களுக்கு வேலை இல்லாமல் போயிருங்கிறதுனால தான் எங்களுக்குள்ள ஒரு முரணை ஏற்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறது அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகள் மூலியமாக வந்து புரிஞ்சுக்க முடியுது. இப்போ இருக்கக்கூடிய ஒரு விஷயம் படி பார்த்தோம் அப்படின்னா மறுபடியும் திருமா அவர்களை வேற ஏதாவது ஒரு ஆட்கள் கூட பிரச்சனை ஏற்படுத்தி விடுற மாதிரியான விஷயம் எதுவும் நடக்குதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி வருது. ஏன்னா நாங்கள் கேள்விப்பட்ட வரைக்கும் ராசா வச்சு திருமாவளவன் அவருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனையை வந்து ஏற்படுத்துகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து கேள்விப்பட்டோம். ஏன்னா ராசா அவர்களும் ஒரு ஆதிதிராவிடர் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு நபர் தான். ஸோ அதனால இந்த ஒரு விஷயத்த வந்து கேட்குறேன். இல்லை, எங்கள் தலைவருங்கிறது வந்து ஒரு கட்சியுடைய ஒரு தலைவர். 2 சட்டமன்ற தொகுதி நாங்கள் வச்சுக்கிறோம், 2 நாடாளுமன்ற தொகுதி நாங்கள் வச்சுக்கிறோம். ஒரு தலைவர் அப்படியே நாங்கள் எங்கள் தலைவர் நாங்கள் பார்த்தோம்னா நாங்கள் வேற ஒரு கட்சியோட தலைவரோடு தான் நாங்கள் வந்து முரண்படணும்.
அதிமுகவாக இருக்கட்டும், இல்லை திமுகவாக இருக்கட்டும், இல்லைன்னா வந்து மதிமுகவாக இருக்கட்டும், இல்லை பாமகவாக இருக்கட்டும், இல்லைன்னா வந்து வேறு தேமுதிகவாக இருக்கட்டும், அப்படி தலைவர்கள் மத்தி தான் நாங்கள் வந்து போட்டிடுவோம். இரண்டாம் நிலை இருக்கக்கூடிய அளவுக்கு எங்கள் தலைவர் யாருமே அப்படி நினைக்கல. எங்கள் தலைவருடைய மனப்பான்மை அப்படி கிடையாது. எங்களுக்குன்னு ஒரு ஒரு அங்கீகாரம் இருக்கும், எங்களுக்கும் ஒரு அதிகாரம் இருக்கும். நாங்கள் யாருமே வந்து இவங்ககிட்ட சண்டைக்கு செய்யணும், இவங்களோட வந்து நாங்கள் போய் வம்புழுக்கணும், அப்படி எங்களுக்கு எந்த தோராயமும் கிடையாது. ஆனால் எங்களுக்குங்கிறது வந்து எங்களுடைய மக்கள் பணி செய்யணும், எங்களுடைய கட்சி பணி செய்யணும். இந்த ஏழை எளிய மக்களுக்காக, விளிம்பு மக்களுக்காக எங்கே பாதிக்கப்பட்டாலும் அங்கே எங்களுடைய தலைவர்களும் எங்கள் தலைவர்கள் குரலாக நாங்கள் போய் சென்று அங்கே நாங்கள் போய் அவங்களுக்கு வந்து விடுதலை பெற்று தரணுங்கிறது எங்களுடைய முதல் இலக்கு. மற்றபடி எங்களுக்கு வந்து எந்த நிகழ்வும் கிடையாது. இவங்க கூட போய் சண்டை போடணும், அவங்க கூட போய் சண்டை போடணும், இவங்க கூட போய் கலவரம் பண்ணணும், அப்படி கிடையவே கிடையாது. நாங்கள் வந்து கலவரம் பண்ணி பெயர் எடுக்கணும் வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. நாங்கள் மக்களுடைய சேவைகள் செஞ்சு நாங்கள் பேர் எடுக்கணும் தான் எங்களுடைய ஆசை. இதை நாங்கள் அப்படி தான் நாங்கள் பார்க்குறோம். அப்படியே எங்கள் தலைவர் எங்களுக்கு வந்து கட்டளை இடுவார். மக்கள் சேவை செஞ்சு அதில் நீங்கள் பெயர் எடுக்க தான் நினைப்பார் ஒழியா போய் கலவரம் செஞ்சு பெயர் எடுங்க தலைவர் சொல்லவே மாட்டார். அப்படி நாங்களும் தயாராகவும் இல்லை. இப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இனி திமுக விசிக கூட்டணி தொடருமாங்கிறதே ஒரு கேள்விக்குறியில் வந்து நிற்குது. விஜய் அவர்கள் கூட கூட்டணி ஆதரவு தெரிவித்ததாக இருக்கட்டும், அதற்கப்புறம் அமைச்சரவையில் இடம்பெற்றதாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் குன்னூரில் நடந்த பிரச்சனையாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது திமுகவிற்கும் விசிகாவிற்கும் ஒரு எதிர்ப்பு மனநிலை அப்படிங்கிற மாதிரி தானே இருக்கு. இல்லை, எதிர்ப்பு மனநிலைங்கிறது வந்து அது திமுக தொண்டர்கள் மத்தியில் இருக்கா இல்லையான்னு தெரியல. ஆனால் எங்களுடைய தலைவர் மத்தியில் அது கிடையாது. ஏன்னா எங்கள் தலைவர் அவர்கள் வந்து தளபதி அவர்கள் மீது நிறைய அன்பும் பற்றும் வச்சிருக்காரு. திமுக என்ன பண்றாங்க? இல்ல, அது திமுகங்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட யாருமே குறை சொல்ல முடியாது. திமுகங்கிறது வந்து கட்சியுடைய தலைவர் தான் நம்ம சொல்ல முடியும். திமுக இருக்கக்கூடிய தொண்டர்கள் ஏதாவது ஒன்று ரெண்டு தப்பு செஞ்சா அது எப்படி திமுகவை பாதிக்கும்? அது திமுக பாதிக்காது தானே. அது தலைவர்கள் வந்து தெளிவாக சொல்லியிருக்காரு. ஏன்னா காங்கிரஸை வந்து எந்த காலத்திலும் நாங்கள் கூட்டணி சேரமான்னு சொல்லிட்டாங்க. காங்கிரஸ் வந்து முதல் குத்திட்டு போயிட்டான்னு சொல்லிட்டாங்க. ஆனா எங்களை வந்து தளபதி அவர்கள் எந்த குறையும் சொல்லவே கிடையாது. எந்த ஒரு அன்பான வார்த்தையில் கூட எங்களை வந்து காயப்படுத்த மாட்டார். அந்த அளவு தளபதி அவர்கள் மனநிலையில் உண்டு. ஆனா திமுக இருக்கக்கூடிய சில சாதியவாதிகளுக்கு, மதவாதிகளுக்கு வந்து இந்த ஒரு எங்களை வந்து எப்படியா வந்து விசிக தள்ளி வைக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா அது வந்து அவங்களே மக்கள் மத்தியில் வந்து தள்ளி நிற்கிற ஒரு அறியாமை நம்ம பார்க்குறோம். அது தள்ளி வைக்கிறாங்க, அந்த ஒரு அறியாமை தான் நம்ம பார்க்குறோம். இது வந்து பெரிய சங்கடத்துக்கு தான் உள்ளாகுது. ஏன்னா திமுக வந்து சாதி ஒழிப்பு பற்றி பேசுது, விசிக சாதி ஒழிப்பு பற்றி பேசுது. இது ஒரு நீண்ட கால பயணம் செய்யுங்கிறதா எங்களுடைய இலக்கு. ஆனா இது வந்து திமுக தலைமை எந்த அளவு வந்து எடுத்துக்குங்கிறதா பெரிய ஆச்சரியக்குறியா இருக்கு. திமுகவில் ஒரு சில நபர்கள் எங்களை வந்து தள்ளி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த வந்து சொன்னீங்க இல்லையா? இந்த மாதிரியான தள்ளி வைக்கக்கூடிய ஒரு விஷயம் திமுகவினுடைய தலைமைக்கு தெரியுமா? இல்லை, அது தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்காது. இனிமேல் தான் இந்த கலவரம் மூலியமா தான் வந்து இப்போ ஒரு தெரியும் என்ன ஏது ஒரு சில பேர் வந்து சில எழுத்துக்கள் மூலமா வந்து போர் தொடுத்தாங்க, சில பேர் வந்து வார்த்தைகள் மூலமாக போர் தொடுத்தாங்க. அதனால இப்போ என்ன ஏதுன்னு வந்து இப்போதான் திமுக வந்து அந்த ஆய்வு பண்ணியிருப்பாங்க, அது பார்வை கொண்டு வந்திருக்கும். கண்டிப்பாக திமுக தலைமை அதுக்கான உரிய நடவடிக்கை எடுப்பாங்கிறத என்னுடைய கருத்தாக நான் பார்க்க, என்னுடைய கட்சியும் அதுதான் பார்க்குது. திமுக கூட கூட்டணி இருந்தாலும் தாவேகாவுக்கு கூட்டணி ஆதரவு தெரிவித்தாலும் நாங்கள் திமுக கூட்டணியில் தான் தொடர்வோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து திருமாவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. இனி தாவேகா கூட அந்த கூட்டணி அப்படிங்கிறது புதிதாய் துவங்குவதற்கு எதுவும் வாய்ப்பு இருக்கா, இல்லை பழைய கூட்டணி இப்போ வரைக்கும் ஸ்ட்ராங்காக இருக்கா? இல்லை, இப்போ எங்கள் தலைவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, திமுக கூட்டணியில் நாங்கள் வெற்றி பெற்று தான் மதவாதி சக்திகள், சாதிவாதி சக்திகள் வந்து தலை தூக்கக்கூடாது. அந்த அடிப்படையில் தான் நாங்கள் வந்து ஒரு டிவிக்கு ஒரு ஆதரவு கொடுத்தோம். ஒன்று. ரெண்டாவது வந்து கவர்னர் ஆட்சி வந்துடக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு ஆதரவு கொடுத்தோம். மூணாவது வந்து எங்கள் தலைவரால் அண்ணன் விஜய் அவர்கள் வந்து ஒரு வாய்ப்பு இழந்துடக்கூடாது. அந்த டிவிக்கு ஒரு வாய்ப்பு வந்திருக்குன்னா அது எங்கள் விசிக்காக கிடைத்த அது வாய்ப்பாக இருக்கணும். அந்த அடிப்படையில் தான் நாங்கள் உள்ளபடி ஒரு ஆதரவு கொடுத்தோம். அந்த ஆதரவு கூட ஒரு எந்த அளவுக்கு நாங்கள் ஒரு ஆதரவு கொடுத்தோமோ அந்த நல்லெண்ணிக்கு பார்வையில் தான் எங்களுக்கு வந்து அமைச்சர்கள் இடம் கொடுத்தாங்க. ஆனால் எங்கள் தலைவர் அழகாக சொல்லியிருக்காரு, திமுக கூட்டணி நாங்கள் இல்லை, தாவேகா கூட்டணி நாங்கள் இல்லை, நாங்கள் நடுநிலையாக இருக்கிறோம். கூட்டணிங்கிறது என்ன? தேர்தல் சமயத்துக்கான நேரம் கூட்டணி, மற்ற நேரம் கூட்டணி கிடையாது. அது வந்து உறவு தான், ஒரு நல்ல நட்பின் அடிப்படையில் தான். அப்போ தேர்தல் வர நேரத்தில் மட்டும் எங்கள் தலைவர் அறிவிப்பார். அதனால் வந்து இப்போ நாங்கள் அமைச்சர் நாங்கள் இடப்பட்டிருக்கிறோம், அது கூட்டணியாக மாறுமாங்கிறது எங்கள் தலைவர் தான் அதை வந்து சொல்லணும். அதனால் வந்து நாங்கள் திமுக கூட்டணி இருக்கிறோமோ இல்லையாங்கிறது எங்கள் தலைவர் தெளிவாக சொல்லிட்டார். இப்போதைக்கு நாங்கள் எந்த கூட்டணியுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டார். ஆனால் நாங்கள் தாவேக்காக நாங்கள் போகிறோமாங்கிறது வந்து எங்கள் தலைவர் தான் அது முடிவு எடுக்கணும். ஓகே, இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்லாம் என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? தாவேக்காவினுடைய ஆதரவு அப்படிங்கிற நிலைப்பாட்டில் நிற்கிறீங்களா, இல்லை பழையபடி அந்த பழைய பந்த பாசம்லாம் அப்படியே இருக்கு? இல்லை, தாவேக்கோட ஆதரவோட மனப்பான்மை தான் நாங்கள் வந்து ஆட்சியில் வந்து நாங்கள் பங்கு எடுத்துக்கிறோம்.
இதுவரை யாரும் எங்களுக்கு ஆட்சியில் பங்கு கொடுக்கலையே. இல்ல அது உங்களை கோவப்படுத்திருக்கா இல்ல இப்ப புதிதா அமைச்சரவைக்குள்ள வரைக்கும் வந்துட்டாங்கன்னு திமுகவை எதுவும் கோவப்படுத்திருக்கா எப்படி? அது இன்னும் திமுக தரப்புல அப்படி யாரும் வெட்ட வெளிச்சமா யாரும் அப்படி சொல்லல. வெட்ட வெளிச்சமா யாரும் சொல்ல மாட்டாங்க. இல்ல யாரும் சொல்லல, அது நாங்களும் சொல்லல. அது என்ன அவங்களுக்கு என்ன நினைப்பு இருக்கோ அதே நினைப்பு தான் எங்களுக்கும் இருக்கும். அதனால அது வந்து அவங்க சொல்லணுன்றதை நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஆனால் அவங்க சொல்லாமல் இருக்கிறாங்க. சொல்லாமல் இருக்கிறது அவங்களுக்கு நல்லது, சொல்லாமல் இருக்கிறது எங்களுக்கு நல்லது. அதனால வந்து அது தேர்தல் நேரத்தில் தான் கூட்டணியை பற்றி நாங்கள் வந்து தெளிவாக அது சொல்ல முடியும். ஆனால் வந்து நாங்கள் அமைச்சரவையில் வந்து நாங்கள் இடம் பெறது வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியாகவும் தொண்டர்களுக்கு ரொம்ப உற்சாகமாக தான் இருக்குது. ஏன்னா 2006 வந்து ஒரு சட்டமன்ற தேர்தல் வந்து மைனாரிட்டி கிடைக்கல. அப்போ வந்து காங்கிரஸ் வந்து அதிக பெரும்பான்மையாக வந்து ஆதரவு கொடுத்தாங்க. நாங்கள் வந்து ஏடிஎம் கூட ஜெயிச்சு மணி சின்னத்தில் வந்து அண்ணன் செல்வப்பிரந்தி அவர்களும் அண்ணன் துரை ரவிக்குமார் அவர்களும் வந்து வெற்றி பெற்றாங்க. அப்போ நாங்கள் வந்து உள்ளாட்சி தேர்தல் வந்து எங்களுக்கு வந்து சின்ன முரண்பாடு ஏற்பட்டுச்சு. எங்களுக்கும் அதிமுக சின்ன முரண்பாடு ஏற்பட்டுச்சு. அந்த அடிப்படையில் வந்து நாங்கள் திமுகவுக்கு ஆதரவு கொடுத்தோம். அப்போ அந்த அன்னைக்கு வந்து திமுகவுக்கு நாங்கள் ஆதரவு கொடுத்தோம். அன்னைக்கு வந்து திமுகவுக்கு வந்து சரியாக இருந்துச்சானு எனக்கு தெரியல. ஆனால் அந்த அதே நல்லெண்ணிக்கை பார்வை தான் டிவிக்கு நாங்கள் ஆதரவு கொடுத்தோம். இந்த பார்வை அவங்க எப்படி பார்க்குறாங்கிறது தெரியல. ஏன்னா நாங்கள் வந்து எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கணும், எல்லாரையும் வந்து பதவிகள் எல்லாத்தையும் சமமாக பகிர்ந்து கொடுக்கணும். அந்த அடிப்படையில் தான் நாங்கள் நினைக்கிறோம். அது திமுக நினைக்குதா? அது திமுக தான் சொல்லணும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு அப்படி திமுக நினைக்கலங்கிறது வந்து ஒரு ஒரு சக மனிதனாக இருந்து நல்லா சொல்லிட முடியும், ஒரு நிர்வாகியாக இருந்து நல்லா சொல்லிட முடியல. ஆனால் திமுக நினைக்கல. அப்போ நினைச்சிருந்தா கண்டிப்பாக கொடுத்துருக்கலாம். ஆனால் வாய்ப்பு இருந்ததா கொடுக்கறதுக்கு? இல்லை அவங்க கொடுத்துருக்கலாம். ஆனால் கொடுக்காம இருக்கிறாங்க. அது என்ன காரணம் திமுக தான் கேட்கணும். ஏன்னா நம்ம சொல்லிட முடியாது. ஏன்னா அவங்களுக்கு கட்சின்னு ஒன்று இருக்கு. ஓகே, உங்க சிரிப்புல அதுக்கு உண்டான பதில் புரிஞ்சிருச்சு. தாவேக்கா கொடுத்துருக்குது அப்படிங்கறத எப்படி நினைக்கிறீங்க? அது நாங்கள் வரவேற்கணுமே. இல்ல உங்களுக்கு மட்டும் கொடுக்கல, நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. அது வரவேற்கிறோம். இனிமேல் வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒற்றை கட்சிகள் கூட்டணி அமைக்க முடியாது. ஏன்னா போட்டி மும்முனையே நடக்கிறது இல்லை. இனிமேல் எந்த காலத்திலும் சரி எங்கள் தலைவர் அழகான ஒரு பாதையை வழிவகுத்திருக்காரு. இனிமேல் தமிழ்நாட்டில் வந்து ஒற்றை கட்சி எனக்கு ஆட்சி அமைக்கவே முடியாது. இனிமேல் ஆட்சி அமைத்தால் அது கூட்டணி கட்சியாக தான் ஆட்சி அமைக்கும். அது திமுக அமைச்சாலும் சரி, அது அதிமுக அமைச்சாலும் சரி, டிவிக்கு அமைச்சாலும் சரி, டிஎம்கே அமைச்சாலும் சரி, தேமுதிக அமைச்சாலும் சரி, பாமக அமைச்சாலும் சரி, விசிக்கு அமைச்சாலும் சரி, யார் அமைச்சாலும் கூட்டணி ஆட்சி தான் அமையும். இதுக்கு வழிவகுத்திட்டவரை என்னோட மகத்தான் தவிர எழுச்சி தமிழர்கள் தான். நாங்கள் ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு நேரத்திலும் புதிய புதிய வரலாற்று சாதனை படைச்சிட்டு இருக்கிறோம். அந்த அடிப்படையில் எங்களுடைய தலைவர் அவர்கள் இந்த கூட்டணி ஆட்சி வரலாற்று சாதனை எங்கள் தலைவர் தான் படைச்சார். ஓகே, ஆனால் இந்த தேர்தலினுடைய பிரச்சார நேரத்தில் கூட திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது தமிழ்நாட்டிற்கு ஒத்து வராது, அது எங்களுக்கும் தெரியும் அவங்களுக்கும் தெரியும், ஆனால் நடுவுள்ள பிரச்சனை ஏற்படுத்துவதற்காக பேசப்படக்கூடிய விஷயம் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா டுடே இன்டர்வியூல வந்து சொல்லியிருந்தாங்க. அதுதான் அழகா அது மக்கள் அது புரிஞ்சுட்டாங்க. மக்கள் என்ன புரிஞ்சுட்டாங்கன்னா மக்கள் வந்து கூட்டணி ஆட்சி தான் வேணும்னு மக்கள் புரிஞ்சுட்டாங்க. அதனாலதான் மூன்றாவது சக்தியாக இருக்கக்கூடிய அண்ணன் விஜய் அவர்கள் வந்து 108 இடத்துல ஜெயிச்சு கூட்டணி ஆட்சி வந்து அமைக்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு பாலமாக இருக்கிறார். அதனால மக்கள் வந்து கூட்டணி ஆட்சி தான் வேணும்னு முடிவு எடுத்துட்டாங்க. இனிமேல் யாராக இருந்தாலும் எவராக இருந்தாலும் கூட்டணி ஆட்சி தான். அது அந்த ஆட்சியில் விசிக்க பங்கு இருக்குதா இல்லையா நமக்கு தெரியாது. வேறு எந்த கட்சியில் நடத்தினாலும் அது கூட்டணி ஆட்சி தான் அமையுங்கிறதா என்னுடைய கருத்தாகவும் இருக்கும், எங்களுடைய மக்களுடைய கருத்தாகவும். அதுதான் வெகுஜன மக்களுடைய கருத்தும் அதுதான். மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. அதிமுக விட்டா திமுக, திமுக விட்டா அதிமுக அப்படி இல்லாமல் நமக்கு ஒரே ஒரு கூட்டணி ஆட்சி வருது. அப்போ நம்ம எல்லாரையும் நம்ம கேள்வி கேட்கலாம், எல்லாரையும் நம்ம வந்து நலத்திட்ட உதவி பண்ணலாம், கேள்வி கேட்கலாம் அப்படிங்கிற ஒரு பார்வை வந்து மக்கள் மத்திய வந்திருக்கு. அதனால தான் அண்ணன் விஜய் அவர்கள் வந்து 108 தொகுதியில் வந்து ஜெயிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. அப்படி இல்லைன்னா வந்து நேரம் அதிமுக ஜெயிச்சிருக்கோம், இல்லைன்னா வந்து திமுக ஜெயிச்சிருக்குமே. மக்கள் வந்து கூட்டணி ஆட்சி தான் விரும்புகிறாங்க. அப்போ விசிகாவுக்கும் திமுகவுக்கும் ஒரு பிரச்சனை இருக்கு. இல்லை பிரச்சனைன்னு இல்லை, எங்களுக்கு அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? எங்களுக்கு அவங்க பிரச்சனை இல்லை. எங்களுக்கு அவங்களுக்கு பிரச்சனை என்னன்னா கூட்டணி ஆட்சியில் அதில் தான் எங்களுக்கு பிரச்சனை இருக்கும். மற்றபடி எங்களுக்கு திமுக என்ன பிரச்சனை இருக்கு? நாங்கள் ஒரு நல்ல ஒரு அன்பின் அடையாளமாக இருக்கிறோம், அவங்க நட்பின் அடையாளமாக இருக்கிறாங்க. எங்களுக்கு அவங்க என்ன பிரச்சனை இருக்கு? எந்த பிரச்சனையுமே கிடையாது. அவங்களுக்கு வந்து மாவட்ட செயலர் வேறையா இருக்கலாம், தலைவர்கள் வேறையா இருக்கலாம். எங்கள் கட்சியுடைய மாவட்ட செயலர் வேற, எங்களுடைய தலைவரோட வேற, எங்களுடைய கட்சி கொள்கை என்பது வேற, அவங்க கட்சி கொள்கை என்பது வேற. அவங்க எல்லாரும் தனித்தனி தான். அப்போ அவங்களுக்கு எங்களுக்கு என்ன உறவு இருக்கு? எங்களுக்கான தலைவர் எங்களுக்கான இருக்கிறாரு, அவங்களுக்கான தலைவர் அவங்களுக்காக இருக்கிறாரு. எங்களுக்கு அவங்களுக்கு என்ன இருக்கு? தேர்தல் சமயத்துக்கான வர கூட்டணி தானே.
இனிமேல் அவங்க திமுக வந்து எப்படி வந்து மாற்று சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் எப்படி கொடிக்கம் ஏற்றணும், எப்படி திமுக செய்த நலத்திட்டங்களை எப்படி கொண்டுட்டு போகணும், அப்படிதான் அவங்க யோசிக்கணும். நாங்கள் வந்து எப்படி இந்த ஆட்சியில் என்ன நடக்குது அப்படின்னு என்ன நன்மை நாங்கள் செஞ்சிருக்கோம், என்ன நாங்கள் வாங்கி கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் மக்கள்கிட்ட கொண்டுட்டு போவோம். பல விஷயங்கள் பேசியிருக்கோம். நன்றி. நன்றி. உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164